போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சரியாதி மன்னனோ அவரோட 4000 மனைவிகளோடு சேர்ந்து அவரோட செல்ல மகளான சுகனியை அழைச்சிக்கிட்டு அவங்க கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை தடாகத்தில் அவங்க விளையாடுறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் சுகனி ஒரு விசித்திரமான ஒரு புற்றை பார்க்குறாங்க. அந்த புற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று மின்மினி பூச்சி மாதிரி மினுக்குன்னு ஒளிருதுன்னு சொல்லிட்டு அவங்க முள் எடுத்து குத்தவும் செய்கிறாங்க. ஆனால் சுகனிக்கு தெரியாது உள்ளே இருந்தது பார்கவ முனிவர், அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவங்க தெரியாமல் அந்த முள் எடுத்து அந்த முனிவரோட கண்களில் குத்துறாங்க. அந்த முனிவர் வழி தாங்காமல் கத்துறாங்க. சுகனி அதை கண்டுக்காமல் அவங்க திரும்ப விளையாடவும் போயிடுறாங்க. இப்போ முனிவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க வருத்தப்பட்டதை பார்த்து ஆதிபராசக்தி அவங்க கோபம் கொண்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாமே வயிற்று வலியால் அவதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாமே வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனால் இந்த துன்பம் வந்துச்சுன்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி தாமரை தடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்கவ முனிவர் புற்றுக்குள்ளேருந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு ஏதோ துன்பம் விளைவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தப்போ அது யாருன்னு தேடுறப்ப தான் அது சுகனி பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ சுகனி அழைச்சிட்டு மன்னர் போய் அவர் மன்னிப்பு கேட்குறாரு. பார்கவ முனிவர் சொல்கிறாங்க, எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது, இருந்தாலும் என்னோட நிலைமையை சரி பண்ணுறதுக்கும் இதுக்கு பிராய்ச்சித்ததுக்கும் உங்கள் மகளான சுகனியை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மன்னர் அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, கண் பார்வையற்ற வயதான முதிர்ந்து போன ஒரு முனிவருக்கு இந்த ராஜகுமாரியான என்னோட மகளை திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அந்த சமயத்தில் மன்னர் கேட்குறாங்க, இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு கேட்குறப்போ முனிவர் வேறு வழியே கிடையாது, உன் மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ மன்னர் அந்த முனிவருக்கு அவரோட மகளான சுகனியை திருமணம் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்கவ முனிவர் சொன்னதை கேட்ட உடனே மன்னர் அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, ஒரு வயதான முனிவருக்கு என்னோட மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறதா, இது என்ன பண்ணுறது? ஒரு நல்ல தகப்பனாக இருந்தால் தன் மகளுக்கு ஒரு ராஜகுமாரனை கட்டிலமானதான் பார்ப்பாங்க. ஆனால் இப்படி வயதான முதியவருக்கு நம்ம எப்படி திருமணம் பண்ணி கொடுக்குறது? நமக்கு இன்றைக்கி வயிற்று வலி இருக்குது, நமக்கு இன்றைக்கி துன்பங்கள் இருக்குது, இந்த துன்பத்திலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் பல வாரம் யோசித்து அவர் குழம்பிட்டு இருந்தார். அவர் எதுவுமே சொல்லாமல் பார்கவ முனிவர்கிட்ட பதில் சொல்லாமல் அவர் எந்திரிச்சு வரவும் செய்கிறாரு. தன்னோட அரண்மனைக்கு வந்த மன்னர் ரொம்ப குழப்பத்தோட அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அந்த மன்னரோட மகளான சுகனி மன்னரை பார்க்குறாங்க. அப்போ அவங்க தந்தையை பார்த்து அவங்க கேட்குறாங்க, தந்தையே ஏன் இவ்வளோ குழம்பி போயிருக்கீங்க? என்னோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, நீங்கள் என்னை அந்த முனிவருக்கே திருமணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல பத்னியாக இருந்து நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மன்னர் சொல்கிறாங்க, அப்படி கிடையாது, நீ சொல்கிற மாதிரி அந்த முனிவருக்கு நான் உனக்கு கன்னிகாதானம் பண்ணி உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாலுமே உன் வாழ்க்கையை நானே அழிச்ச மாதிரி ஆகிடுமே. ஒரு இளமையான ஒரு ஆண்மகனுக்கு உன்னை திருமணம் பண்ணி கொடுக்கறது வேற, ஒரு வயதான அதுவும் முனிவருக்கு உன்னை திருமணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வேற. நீ ரொம்ப அழகானவள், நீ இளமை பருவத்தோடு இருக்க. அப்படிங்கிறப்போ இந்த இளமை பருவத்தில் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் துறந்த முனிவர் கூட போய் நீ எப்படி முனிபத்னியாக வாழுவ? அதனால் உன்னை நான் திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கல, உனக்கு நான் முனிவர்கிட்ட திருமணம் பண்ணி கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அப்போது சுகனி தன்னோட தந்தையை பார்த்து சொல்கிறாங்க, தந்தையே நீங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து யோசிக்கிறது சரிதான், ஆனால் இந்த நாட்டு மக்கள் எல்லாமே என்னால் துன்பப்படுறாங்க அப்படிங்கிற நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நான் சுகபோகமாக வாழ்ந்திருக்கேன், முனிவரோட வீட்டில் போய் முனிபத்னியாக எப்படி வாழுவேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க. எனக்கு இந்த சுகங்கள் மேலேயோ இந்த ஆடம்பரத்து மேலேயோ பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நான் நல்லபடியாக அவங்கள நான் பார்த்துக்கிட்டு அவங்க கூட நான் வாழுவேன். நான் நாட்டு மக்களுக்காகவும் சரி உங்களோட நலனுக்காகவும் சரி நான் அந்த முனிவரை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மன்னர் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், எனக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண வேண்டாம், உன் வாழ்க்கையை அழிச்சு தான் நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நரகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளவோ மன்னர் சொன்னாலும் அந்த மகளான சுகனி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த முனிவரை தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகனி ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறது நினச்சி மன்னர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரோட அமைச்சர்கள்கிட்ட ஆலோசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்கள் கேட்குறாங்க. அமைச்சர்னால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது நாட்டு மக்களுக்கான நலன் தரும் விஷயமா இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மன்னரோட மகளான சுகனியோட வாழ்க்கை விஷயமாகவும் இருக்குது. இதில் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க.
போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க திகைச்சு போயிருந்தாங்க. அப்போ மன்னர் நினைக்கிறாரு, நம்மளோட மகள்கிட்ட நம்ம இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடிவுக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து மறுபடியும் அவங்க சுகனியை அழைச்சி பேசுகிறாங்க. இல்லைம்மா, நீ எடுக்கிற முடிவு வந்து அவசரத்தில் எடுக்கிற முடிவு, அதனால் சரியாக இருக்காது. நான் வந்து அந்த முனிவருக்கு உன்னை திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அதனால் என்ன வந்தாலும் சரி, என் நாட்டு மக்களில் என் நாடே அழிஞ்சாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சுகனி வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக என்னை திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மன்னர் சொல்கிறாங்க, இளமையான பருவத்தில் வந்து உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய உணர்ச்சிகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த முனிவர்னால் முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு அதனால பல விபரீதங்கள் ஆகும். ஏன்னா இது மாதிரி நிறையா இடத்துல நிறையா விபரீதங்கள் ஆயிருக்கு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வயதான கௌதம முனிவரை திருமணம் பண்ணிக்கிட்ட அகலிகை வந்து அவங்க காம உணர்ச்சிகளை எங்கே வெளிப்படுத்த தெரியாமல் இருந்தாங்க. அதனால தான் அவங்கள அனுபவிக்க வந்தது இந்திரன் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அவங்க எந்த ஒரு மறுப்பும் தெரியாமல் அவங்க இருந்தாங்க. அவங்களோட இச்சைகளை தீர்த்துக்கவும் செஞ்சாங்க. அதனால் அகலிகை வந்து ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சாங்க. அவங்க சாபங்களும் பெற்றாங்க. இந்திரதேவனோ கௌதம முனிவர்கிட்ட சாபங்கள் பெற்றாங்க. கௌதம முனிவர்னால சாபங்கள் தான் கொடுக்க முடிஞ்சது தவிர அந்த அகலிகையோட ஆசையை முழுசாக தீர்க்க முடியல. அது மாதிரி அவன் வாழ்க்கை நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட சுகனி வந்து சொல்கிறாங்க, தந்தையே நீங்கள் பயத்தில் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் தெரியுது. நான் எதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, எப்படி வசிஷ்டருக்கு வந்து அருந்ததி நல்ல பத்னியாக இருக்காங்களோ, எப்படி வந்து அத்திரி மகரிஷிக்கு அனுஷை வந்து நல்ல பத்னியாக இருக்காங்களோ, பதிவிரதையில் சிறந்தவங்களாக இருக்காங்களோ, அது மாதிரி என்னோட கணவருக்கு நான் பதிவிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் உன்னோட மகள் வந்து தவறான வழியில் போயிடுவா, அவங்க தவறான விஷயங்களில் ஈடுபட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. எனக்கு தைரியமாக இந்த முனிவர் திருமணம் பண்ணி கொடுங்க, நான் மனசார நான் அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னர் வந்து அவர் யோசிக்கிறார், சரி நம்மளோட மகள் வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வேறு வழி கிடையாது, அவங்க திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அவங்க பரிவாரங்களோட மிகப்பெரிய சீர்தனங்களோட அவங்க முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் அவரோட மகளான சுகனியை வந்து அந்த பார்கவ முனிவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க. சரியாதி மன்னர் வந்து நம்ம கேட்ட மாதிரியே சுகனியை வந்து நம்ம திருமணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்கவ முனிவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சமயத்தில் முனிவர் வந்து அரசரை பார்த்து சொல்கிறாங்க, அரசரே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சீர்களை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இந்த வரதட்சணைகளும் சீர்களையும் நீங்கள் கொண்டு போயிருங்க, எனக்கு உங்கள் மகளை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. மன்னரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த சீர்கள்லாம் வந்து திரும்ப கொண்டு போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் சுகனி வந்து தன்னோட தந்தையான சரியாதி மன்னனை பார்த்து சொல்கிறாங்க, நான் வந்து அரச குடும்பத்தில் வளர்ந்த அரசகுமாரி, நான் பட்டு ஆபரணங்களோட திருமணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த பட்டு ஆபரணங்கள் எல்லாமே எனக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இன்னிலிருந்து நான் ஒரு முனிபத்தினியாக இருக்கக்கூடிய லட்சணங்களில் தான் நான் இருக்க போகிறேன். நான் காவி சீலை அடைஞ்சு, நான் துளசி மாலையில் அணிஞ்சு நான் இந்த முனிவர் கூட இருக்க போகிறேன். அதனால் இங்கேயே இருங்க, நான் என்னோடய உடைகளை மாற்றித்தரேன், இந்த பட்டு ஆபரணங்களையும் அந்த தங்க ஆபரணங்களையும் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப கொடுக்குறாங்க. அதை கையில் வாங்கின மன்னர் வந்து அவர் கண்ணீர் மல்க அழுகிறாரு. என்னோடய மகள் இப்படியா போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டு அவர் தேம்பி அழுகிறாங்க. அந்த சமயத்தில் சுகனி வந்து எல்லாருக்கும் நல்ல தைரியமான வார்த்தைகள் சொல்லி தன்னோட தந்தையை தேற்றி அவங்க திரும்ப ராஜ்யத்துக்கு அனுப்பவும் செய்கிறாங்க. மன்னர் போனதுக்கப்புறம் சுகனி வந்து தன்னோட கணவரான சவண முனிவர் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பதிவிரதையில் சிறந்தவங்களாகவும் இருக்காங்க. அந்த முனிவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பக்குவமாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. முனிவர் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுகனி வந்து எந்திரிச்சு முனிவர் தேவையான எல்லா விஷயங்களும் தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி முனிவர் உறங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பாடுகள் சாப்பிட்டு அவங்க முனிவரோட காலடியிலே உறங்கி அவங்களுக்கு எல்லா பணியோடு செஞ்சு அவங்க மனசு கோணாதவாறு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரசகுமாரியாக இருந்த இந்த சுகனி வந்து இப்போ முனிபத்தினியாக அந்த ஆசிரமத்தில் வாழவும் செய்கிறாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க கணவரோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு வேலை தினம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஆசிரமத்திலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் இருந்து அவங்க நீர் கொண்டு வரது தான் அவங்களுக்கு தினம் வேலையாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் சுகனி வந்து அவங்க ஒரு மண் பாண்டத்தில் அவங்க அந்த குளத்திலிருந்து நீர் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போய் அங்கே நீர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் சூரிய புத்திரர்களான அஸ்வினி தேவர்கள் வந்து சுகனியை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சுகனியோட அழகில் அவங்க மதிமயங்கி போயிடுறாங்க. என்னடா இது, ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகான
ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண் யார்? இவங்களை பார்த்த உடனே நம்மளை மயக்கிற மாதிரி இருக்காங்க, தேவலோக பெண் மாதிரி இருக்காங்க, ஆனால் பார்க்க முனிப்பத்தினி மாதிரியும் இருக்காங்க. இவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பெண் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இவங்க அரசர் வாழக்கூடிய அரண்மனையில் பட்டு ஆடைகள் உடுத்தி தங்க ஆபரணங்களோட அவங்க செல்வ செழிப்போடு வாழக்கூடியவங்கள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சரி, இந்த பெண் யாருன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க சுகனி முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. சுகனி வந்து அஸ்வினி தேவர்களை பார்த்தோன்னே அவங்க பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, பெண்ணே நீ யார்? எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்க? இவ்வளோ அழகான பெண்ணை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட ரொம்ப வெட்கப்பட்டு அது யாருன்னு சொல்லி அவங்க தலை நிமிர்ந்து பார்க்காம இருக்காங்க. அவ்வளோ அழகு வாய்ந்த இந்த பெண் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுகே கிடையாது, நீ தேவலோகத்தில் வாழக்கூடிய ஆள், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஸ்வினி தேவர்கள் வந்து தன்னோட அழகை பார்த்து புகழ்ந்து பேசினதை பார்த்து சுகனி வந்து வெட்கப்பட்டு அவங்க தலை குனிஞ்சு அவங்க நின்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சரியாதி மன்னனோட மகள், பார்கவ முனிவர்னு சொல்லக்கூடிய சவண முனிவரோட பத்தினி. நான் இங்கே வந்து கற்புக்கரசியாக இங்கே பதிவிரத்தில் நான் என் முனிவரோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ அழகான ஒரு பெண் வந்து வயதான ஒரு முனிவரை திருமணம் பண்ணுறதா? அது மட்டும் இல்லாமல் அந்த முனிவருக்கு வந்து கண் பார்வை இல்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். இப்படி கண் பார்வை இல்லாமல் வயதான முனிவரை கூட நீ எப்படி வாழ்க்கையை நடத்துவ? நீ வந்து இந்த வயசில் எல்லா விதமான சுகங்களும் அனுபவிக்கணும். மன்மதனோட பானங்கள் வந்து உங்கள் மேலே தொடுக்கப்பட்ட அப்படின்னா முனிவர் வந்து அவர் வயதானதுனால அவரோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். நீ வந்து ரொம்ப இளமையான பெண்ணாக இருக்க, உன்னோட உணர்ச்சிகளை நீ எப்படி கட்டுப்படுத்துவ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அஸ்வினி தேவர்கள் கேட்டதை பார்த்து சுகனி வந்து ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அஸ்வினி தேவர்கள் வந்து சொல்கிறாங்க, இங்கே இருந்து நீ கஷ்டப்பட்டு இந்த முனிவரோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போவே சொல்கிறேன், இந்த முனிவர் கைவிட்டு எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் நீ திருமணம் பண்ணிக்கோ, தேவலோகத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஸ்வினி தேவர்கள் சொன்னதை கேட்ட உடனே சுகனி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அஸ்வினி தேவர்கள் சொன்ன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி நம்ம தேவலோகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். ஆனால் என்னோட கணவரான இந்த சவண முனிவரோட வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க சொன்ன சுகங்களை அனுபவிக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சுகனி யோசிச்சுட்டு இருக்காங்க. சுகனி வந்து அஸ்வினி தேவர்கள் சொன்ன வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அஸ்வினி தேவரோட போவாங்களா, இல்லை என் கணவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க சவண முனிவரோட இருப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா அடுத்த எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.